புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசைங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி, இது ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. இது வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில். இப்போ புதன் ராசியாதிபதி 4ஆம் அதிபதி தானே, ஏன் இந்த கஷ்டங்களை கொடுத்துது அப்படின்னாக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்து, இல்லைனாக்கா சூரியனோட சேர்ந்துருக்கும், சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கும், இல்லை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்து வக்கரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது வந்து நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கமாக இருக்குது. புதன் அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு அஸ்தங்கமாக இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பாடாப்படுத்திருக்கும். எப்படியாப்பட்ட தொழிலில் நீங்கள் கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தால் கூட அது அப்படியே உள்டாவாக மாறியிருக்கும், தலைகீழாக மாறியிருக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். தொழில் ரீதியாக பாதிப்புகள், கடன் தொல்லைகள், தலைமறைவாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். 50 வயசுக்கு மேலே ஒரு புதன் தசை வந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள், பிரிஞ்சிருக்கிறது, டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே நடந்திருக்குது இந்த காலகட்டங்களில். உங்களுடைய கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதோ, இந்த 2024 11ஆம் இடத்துல குரு பகவானும், மே மாதத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. கோச்சார நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோச்சார நகர்வுகள் அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் 20% தான். தசாபுத்தி பலன்கள் மட்டுமே 80% உங்களுக்கு ஒத்து வரும். இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ அஸ்தங்கமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இல்லை வந்து உங்களுக்கு 6, 8, 12 கெட்டு இருந்தால் கூட இப்போ அஷ்டம சனியில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். ஏன்னா புதன் அப்படிங்கிறது நட்பு கிரகம். நட்பு கிரகம் சொல்லும்போது உங்களுக்கு அஷ்டம சனியில் நல்லது தானே பண்ணியிருக்கணும். அஸ்தங்கமான கிரகத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பலன்களை வந்து குறைக்குமே தவிர சுத்தமாக குறைக்காது. உங்களுக்கு வந்து கடுமையான கெடு பலன்களை கொடுக்காது. இப்போ அஸ்தங்கம் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள். புதன் தசையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது. கடன் தொல்லைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். வண்டி வாகனம் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். மாசம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு இது வரைக்கும் வேலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். இப்போ வந்து குடும்பத்திலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கோ நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மன அழுத்தங்கள் பெரிய கஷ்டமே இருக்காது. ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும், அது ஊதி பெருசாக்கி பெரிய ஒரு போதாகரமாக்கி நிம்மதி இல்லாத சூழலாம் உருவாக்கியிருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. பிரிந்து போன கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும். உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. மருத்துவம் சார்ந்து நிறைய செலவுகள் உங்களுக்கு வச்சுருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணலாம். பெருசாக இல்லாமல், அதாவது புதன் அஸ்தங்கமாகாமல் இருந்தால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி, அது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது புதன் தசையானது கொடுத்துரும். ஏன்னா ஒரு பிட்டு கூட கெடுக்க மாட்டார். சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர். லக்னாதிபதி எந்த காலத்திலும் கெடுத்ததா சரித்திரமே கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதக அடிப்படையில் வலுவிழந்து இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கடினமான கஷ்டங்களை கொடுப்பார். மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உண்டு. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். ஆண்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். தலைமறைவாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ வந்து பெருமையாக வாழ போகிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புதன் தசையில் கிடைக்கும். இந்த 2024ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து வீடு கட்டணும் அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக, அது வீடு கட்டக்கூடிய சூழலை கொடுத்துருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதிலேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மாசம்பளத்தில் இருந்தால் கூட சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாராவது வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். மாசம்பளத்தில் இருந்தாலும் புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. மாற்று சிந்தனை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரும். புதிய பொலிவுடன் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னாக்கா புதன் தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை இந்த நேரங்களை பார்க்கலாம். ஒருவருக்கு வயதான காலகட்டங்களில் இந்த புதன் தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள், எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் சரி, மனக்குழப்பங்கள், மன தெளிவுபடும் இப்போதைக்கு.
பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், சொந்த பந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரங்களில் உங்களுக்கு தீர்வுக்கு வரும், முடிவுக்கு வரும். இந்த பிரச்சனைகளே இருக்காது. அஷ்டம சனியில் இருந்த பிரச்சனைகளே இந்த காலகட்டங்களில் இருக்காது. வேறு ராசியாக இருந்து மிதுன லக்கணமாக வந்தீங்கனாலும் சரி, இந்த மிதுன லக்கணத்துக்கு மெயினாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா கூட, உங்களுக்கு புதன் தசை சரியில்லைன்னா கூட இந்த 2024 அப்படிங்கிறது இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். புத பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லக்னங்களுக்கு முதல் 10 வருடம் நன்மை செய்தால் பிறகு 7 வருடங்கள் தீமை செய்யும். முதல் 7 வருடம் நன்மை செய்தால் பிறகு 10 வருடங்கள் தீமை செய்யும் ஒரு சில லக்னங்களுக்கு. இது மாதிரியான அமைப்புகளில் தான் புத பகவான் செயல்படுவார். உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலுவாக சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு ஆதிக்கம் பெற்று அமர்ந்து விட்டால் அப்படியாப்பட்ட ஜாதகருக்கு 17 வருடங்களும் நன்மை செய்வார் இந்த புதன் தசையானது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீரும். புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உடனடியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கடன் பிரச்சனைகள் அநேகமாக தீரும். முழுக்க கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் வீட்டு அதிபதியோட தன்மையில் தான் இருக்கும். அது புதன் தசையில் இருக்கிறதுனால, புதனோட வீட்டில் இருக்கிறதுனால, இப்போ நடக்கக்கூடிய தசையும் புதன் தசை அப்படிங்கிறதுனால இந்த வயது காலகட்டங்களில் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கேதுவோட பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். பசங்களுக்காக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டி குறையாக நிற்கிறது இல்லையா, அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் குடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. வீடு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கிடைக்காத ஒரு எட்டாக்கனியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 2024 ஒரு சிலருக்கு வீடு சொந்த வீட்டில் போய் குடியேறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் மாறும். இந்த 2024 தொழிலில் ஏற்றம் மிகு காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் சுப விசேஷங்கள் எதனா நடக்கலனா கூட வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துருப்பீங்க. அந்த வரன் அமையாமல் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி காலங்களில் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கலையே அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சுப விசேஷங்கள் உண்டு. காது குத்து எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ, இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கு சனி அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். புதுசாக ஒரு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புது பொலிவுடன் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு புது பொலிவுடன் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை கட்டிட வேலை, அது ஏதாவது ஒன்று ஆரம்பித்து அது ஒரு சுப செலவுகள், ஏதாவது லோன் கேட்டிருந்தால் கூட, ஏதோ ஒரு சுப கடன்களுக்காக லோன் கேட்டிருந்தால் கூட இந்த நேரங்களில் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேது பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 2024 பெரும்பாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். இது வரைக்கும் பணமே இருந்திருக்காது, சேமிப்புகள் இருந்திருக்காது. பேங்க் சேவிங்கெல்லாம் இந்த 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.